வணக்கம் பானு. ஏரிகளில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் வெள்ள நீர் சூழ்ந்து தனித்தீவாக காட்சியளிக்கும் சடையாங்குப்பம். வெள்ள நீர் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் சடையாங்குப்பம் செல்லும் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. பூண்டி மற்றும் புழல் ஏரியிலிருந்து 2 நாட்களாக 20,000 கன அடி தண்ணீர் வரை திறந்து விடப்பட்டுள்ளது. செங்குன்றம், வடபெரும்பாக்கம், நாப்பாளையம், ஆண்டாள்குப்பம், மணலி புதுநகர், மணலி MFL சடையாங்குப்பம் வழியாக கொசத்தலை ஆறு வரக்கூடிய பாதையில் கலந்து முகத்வாரம் வழியாக வெள்ள நீர் கடலில் கலக்கும். இதன் காரணமாக சடையாங்குப்பம் பகுதியில் செல்லக்கூடிய 2 வழிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனம், ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் நடந்தும் சைக்கிளிலும் வேலைக்கு செல்ல ஆபத்தை உணராமல் வெள்ள நீரில் சாலையில் கடந்து செல்கின்றனர். சத்தியமூர்த்தி நகரிலிருந்து செல்லக்கூடிய சாலையில், ஜோதி நகரில் இருந்து செல்லக்கூடிய சாலையும் போலீசாரால் தடுத்து பேரிகார்டு அமைத்து வைக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பதால் வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்து பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற அச்சத்தில் அந்த பகுதி மக்கள் உள்ளனர். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத சூழ்நிலை தற்போது அங்கு எழுந்துள்ளது. அதே போல் நாப்பாளையத்தில் இருந்து அங்கு இருக்கக்கூடிய மேம்பாலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சியானது, மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் வெள்ள நீரானது கரை புரண்டு ஓடுகிறது. அதே போல இந்த சடையாங்குப்பம் பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய கரை பகுதி உடைந்திருப்பதால் தான் ஊருக்குள் தண்ணீர் புகுவதாகவும், அந்த கரையை உடனடியாக சரி செய்து கொடுத்தால் தண்ணீர் மேலும் ஊருக்குள் புகாமல் தடுக்க முடியும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பானு.